ஹாய் நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பிஜிடிஆர்பியில் நம்ம சைக்காலஜிக்கு பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் மெத்தடாலஜி இதில் பார்த்திங்கன்னா, கொஷின் ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 200 கொஷின்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த 200ல் ஒரு 20 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் யூனிட் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கவர் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் கேட்குற கொஷினை உங்களுக்கு சாய்ஸ் வைஸ் கொடுத்துருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த கொஷின்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் கொஷின் வரதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிஜிடிஆர்பி அதுக்கப்புறம் டிஇடி டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் கொஷின் முடிக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னொரு 40 நாள் தான் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் வேகமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அது முடித்ததுக்கப்புறம் அந்த இதை சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா 21வது கொஷின்லேருந்து 50வது கொஷின் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 50 கொஷின் இதில் இருக்க 30 கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, அதுக்கப்புறம் சமக்கிரக சிக்ஸா, அதுக்கப்புறம் ரூஷா, இந்த இதை பொறுத்து தான் இருக்கும். இதில் 21வது கொஷின் சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ட்டுருக்கு. சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2001. 2001 பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ஏ தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏவின் முக்கிய இலக்கு, இந்த எஸ்எஸ்ஏவின் முக்கிய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 16 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. இந்த எஸ்எஸ்சியோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வி. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி தருவது தான் இந்த எஸ்எஸ்சியோட முக்கிய இலக்காக இருந்தது. அதுக்கப்புறம் 23வது கொஷின் பார்த்திங்கன்னா, எஸ்எஸ்ஏ திட்டம் எந்த கல்விக் கொள்கைக்கு பிந்தைய நடவடிக்கையாக தொடங்கப்பட்டது. எந்த கல்விக் கொள்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ தொடங்கினாங்க. அதாவது எஸ்எஸ்ஏ எந்த திட்டத்துக்கு முன்னாடி, எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு முன்னாடி இருந்த கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 1986 என்பிஇ, அந்த 1986 உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 1986 என்பிஇ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ஏ திட்டமானது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்ஏவோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியிட கட்டிட வசதிகள், ஆசிரியர் நியமனம், குழந்தை மைய கல்வி, மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறப்போ இதில் 3மே வந்துடும். அதாவது பள்ளி கட்டிட வசதிகள், ஆசிரியர் நியமனம், குழந்தை மைய கல்வி, இது எல்லாமே சேர்ந்தது தான். அதனால் இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா மேலே குறிப்பிட்ட அனைத்தும் தான் எஸ்எஸ்ஏவின் முக்கிய அம்சம். அதேமாரி இப்படி எஸ்எஸ்ஏ சொன்ன மாதிரி ஆர்எம்எஸ்ஏ, அது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2009 ஆர்எம்எஸ்ஏ தொடங்கப்பட்டது. அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ 2001 சொல்லியிருந்தோம். 2001 இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ 2001, ஆர்எம்எஸ்ஏ பார்த்திங்கன்னா 2009. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்எஸ்ஏ தொடங்கப்பட்டது. எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஆர்எம்எஸ்ஏங்கிறது இடைநிலை கல்வி. இது ரெண்டுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எம்எஸ்ஏ எந்த கல்வி நிலையை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை கல்வி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைநிலை கல்வி 9 முதல் 10 வகுப்பு, 9 to 10 பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதுக்கு வயது 6 to 14. 6 to 14 அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனாவதுன்னா 2லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 9வது வரைக்கும் வரும். 9க்கு முன்னாடி கூட இருக்கலாம். 9 to 10 இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஆப்ஷன் பி. ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் ஒரு பள்ளி அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் ஒரு பள்ளி எத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தை நிர்ணயித்தது. ஆர்எம்எஸ்ஏ அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரேஷியோ, டீச்சர் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:35. ஒரு ஆசிரியருக்கு 35 மாணவர்கள் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்ஏயில் அந்த பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் விகிதம் இவ்வாறாக இருந்தது. எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏ இணைக்கப்பட்ட திட்டம், எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏ ரெண்டுமே இணைக்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷா அபியான். இதுவும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ சமக்ரா சிக்ஷா அபியான் பார்த்திங்கன்னா சமக்ர சிக்ஷா அபியான். இதில் தான் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ்ஏ ரெண்டும் இணைக்கப்பட்ட திட்டம் சமக்ரா சிக்ஷா அபியான். சமக்ரக சிக்ஷா அபியான்
எந்த ஆண்டு அறிமுகமானது, எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. ஏற்கனவே 2001 சொல்லியிருந்தோம் எஸ்எஸ்ஏ. அடுத்தது 2009 பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏல வந்து சமக்கிரக சிக்ஷா அபியான் இது தொடங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2018. 2018 தொடங்கப்பட்டது. 2001, 2009, அதுக்கப்புறம் 2018. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2001, அதுலேருந்து ஒரு 8 வருஷம் 2009. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 வருஷம் கழித்து எஸ்எஸ்ஏ, அதாவது சமக்கிரக சிக்ஷா அபியான். இதை கொஞ்சம் நீங்கள் கோர்வையாக ஞாபகம் வச்சுங்க. 2001, 2009, அதுக்கப்புறம் 2018. எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, அது சமக்கிர சிக்ஷா அபியான். 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சமக்கிரக சிக்ஷா எந்த நிலைகளை ஒருங்கிணைக்கிறது? சமக்கிரக சிக்ஷா எந்த நிலைகளை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க, இடைநிலை மற்றும் மேல்நிலை கல்வி. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சமக்கிரக சிக்ஷா இந்த நிலைகளை வந்து ஒருங்கிணைப்பது. தொடக்க, இடைநிலை மற்றும் மேல்நிலை கல்வி. தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிறதா சமக்கிர சிக்ஷா அபியான். வந்தே பாரத் என்ற திட்டத்தின் துணை திட்டம் என்ன? வந்தே பாரத் என்ற திட்டத்தின் துணை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ வந்தே பாரத் அப்படிங்கிறது எதோட இந்த திட்டத்தோட துணை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ அதோட துணை திட்டம். அடுத்தது கேஜிபிவி, அதாவது கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏவோட தொடர்புடையது. கஸ்தூர்பாய் காந்தி பாலிகா வித்யாலயா கேஜிபிவி எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ. அடுத்தது RUSA, ரூசா என்பதின் விரிவாக்கம். இது மாதிரி வந்து எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரூசா அப்படிங்கிறது ராஷ்ட்ரிய உச்சதார் சிக்ஷா அபியான். ராஷ்ட்ரிய உச்சதார் சிக்ஷா அபியான் இதான் பார்த்தீங்கன்னா ரூசா என்பது விளக்கம். ரூசா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஏற்கனவே ரூசா தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2013. ரூசா தொடங்கப்பட்டது. இதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே எஸ்எஸ்ஏ, அடுத்த ஆர்எம்எஸ்ஏ, அதுக்கப்புறம் இன்னொரு எஸ்எஸ்ஏ இருந்தது சமக்கிரகா சிக்ஷா அபியான். அதுக்கப்புறம் ரூசா வந்து பார்த்திங்கன்னா 2013. ஏற்கனவே 2001, 2009, அதுக்கப்புறம் 2018 சொல்லியிருந்தோம். 2018க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரூசா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 2013 தொடங்கப்பட்டது. கொஞ்சம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரூசாவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துவது தான் ரூசா எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 NPE. இந்த 1986 NPE தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எஸ்எஸ்ஏக்கு முந்தைய கல்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1986 நேஷனல் பாலிசி எஜுகேஷன் அந்த இது பார்த்துருப்போம். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ரூசா இந்த அடிப்படை கொள்கையை தான் கொண்டது. எஸ்எஸ்ஏ மற்றும் RSA ஆகியவை இணைக்கப்பட்டு சமக்கிரக சிக்ஷா தொடங்கிய ஆண்டு. எஸ்எஸ்ஏ RMSA ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம சமக்கிர சிக்ஷா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. 2018 எஸ்எஸ்ஏ RMSA ரெண்டும் தொடங்கப்பட்டு சமக்கிரக சிக்ஷா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2018. RMSAவின் குறிக்கோள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER. RMSAவின் குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90%. 90% வந்து பார்த்திங்கன்னா RMSAவோட குறிக்கோள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%, 90%. அதுக்கப்புறம் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் எந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டது? நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் எந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMSA இந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டது. அது கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதோட இணைக்கப்பட்டது அப்படின்னா RMSA. சமக்கிரகா சிக்ஷாவில் ICT அட் ஸ்கூல்ஸ் எந்த திட்டம் எதற்காக? சமக்கிரகா சிக்ஷாவில் ICT அட் ஸ்கூல்ஸ் திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி வழி கல்வி. ICT அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இது வந்து கணினி கல்வி. எஸ்எஸ்ஏவில் பாலா சபா நடத்தப்படுவது எதற்காக? மாணவர்கள் பங்கேற்பு ஊக்குவிப்பு. மாணவர்கள் அதிகம் பங்கேற்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக எஸ்எஸ்ஏவில் கொண்டு வரப்பட்டது தான் பாலா சபா. 42 ABL ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். எஸ்எஸ்ஏவில் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் முதலில்
எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இந்த எஸ்எஸ்ஏவில் வந்து ஏபிஎல் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு செயல்வழி கற்றல் எதில் எந்த மாநிலத்தில் முதல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மிட் டே நூல் மீல் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில். அதேமாரி எஸ்எஸ்ஏவில் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஏபிஎல் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா முதலில் தொடங்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஆர்எம்எஸ்ஏவின் நிதியுதவி விகிதம் சென்ட்ரல் அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் ஆர்எம்எஸ்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எவ்வளோ தராங்க, ஸ்டேட் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60:40. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 40%. 2 பேர் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம் கூட நிதியுதவியோட நடத்தப்படுது. அப்போது ஆர்எம்எஸ்ஏவின் நிதியுதவி விகிதம் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60:40. சமக்ரகா சிக்ஷா அபியானின் முக்கிய அம்சங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான கல்வி, ஹாலிஸ்டிக் எஜுகேஷன் தான் பார்த்தீங்கன்னா சமக்ரகா சிக்ஷா அபியானோட முக்கிய அம்சங்களில் ஒன்று. ரூசாவின் கீழ் எந்த திட்டம் உள்ளது? ரூசாவின் கீழ் உள்ள திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் டிகிரி காலேஜஸ் எந்த திட்டத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூசா திட்டத்தின் கீழ் உள்ள கீழ் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மாடல் டிகிரி காலேஜஸ். எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ மற்றும் டீச்சர் ட்ரைனிங், டீச்சர் எஜுகேஷன், எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ மற்றும் டீச்சர் எஜுகேஷன் ஒருங்கிணைக்கப்பட்ட மாபெரும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமக்ரக சிக்ஷா அபியான். இந்த எஸ்எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமக்ரக சிக்ஷா அபியான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ அதுக்கப்புறம் டீச்சர் எஜுகேஷன் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறோம் சமக்ரக சிக்ஷா அபியான். ரூசாவில் ஈக்விட்டி என்பதன் நோக்கம், ஈக்விட்டி அப்படிங்கிறது எல்லாமே சமமாக இருக்கிறதுக்கு தான் ஈக்விட்டின்னு சொல்கிறோம். இந்த ஈக்விட்டி வந்து ரூசாவில் என்னென்னா அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ரூசாவில் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரூசாவில் ஈக்விட்டி என்பது அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு. 48வது கொஷின் பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ எந்த கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டது? ஆர்எம்எஸ்ஏ எந்த கல்விக் கொள்கையை அடிப்படையாக கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் 1986 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அந்த இதை வச்சு தான் என்பிஏ அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1986 இந்த கல்விக் கொள்கையை தான் அடிப்படையாக கொண்டு ஆர்எம்எஸ்ஏ உருவாக்கப்பட்டது. 49வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏவின் வித்தியாசம். எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏங்கிறது தொடக்க கல்வி, ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது இடைநிலை கல்வி. தொடக்க கல்வி இது வந்து இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இந்த வீடியோவில் வந்து கடைசி கொஷின் 50வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூசா எந்த வகை திட்டம்? ரூசாங்கிறது எந்த வகை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில இணை நிதியுதவி திட்டம். ரூசாங்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நடத்துகிற திட்டம். இதுக்குள்ள தான் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் நிதி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 60:40 அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த ரூசாவுக்கு மாதிரி ஆர்எம்எஸ்ஏ அந்த இதுக்கு படிச்சிருக்கோம். அதேமாதிரி ரூசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில இணை ரெண்டுமே இணைந்து நிதியுதவி பண்ணுறது தான் ரூசா திட்டம். அதனால் இது கொஞ்சம் இந்த 50 கொஷினுமே கொஞ்சம் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து 100 கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அதை நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஆன்சரும் இதிலே இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் சைக்காலஜி கொஷின் நல்லாவே அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது நீங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். தேங்க்யூ.